ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களோ? நான் இன்றைக்கு ஆட்டுக்கால் சூப் வைக்க போகிறேன். அதுக்கு முதல் ரெண்டு கேரட் பெரிய கேரட் எடுத்து வெட்டி வச்சுக்கிறேன். இது வந்து கேப்சிகம், குடமிளகான்னு சொல்கிறது, சிவப்பு கலர், அதை வெட்டி வச்சிருக்கிறேன். இது பீன்ஸ், க்ரீன் பீன்ஸ், அதையும் வெட்டி வச்சுக்கிறேன். உருளைக்கிழங்கு 2, தக்காளி பழம் பெருசண்டா 2 எடுங்கோ, ஆனால் நான் சின்னனா இருக்கிறபடியா 4 எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி இந்த சைஸில் எடுத்து வைங்கோ. இது வந்து பூண்டு வந்து ஒரு உங்களுக்கு தேவையான அளவு எடுங்கோ. நான் ஒரு 10 எடுத்து வச்சுக்கிறேன். மற்றது வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுக்கிறேன். பெரிய பெரிய துண்டாக தான் வெட்டணும். அப்போ தான் அந்த ரச்சியோட சேர்ந்து அவியக்க வடிவாக அவிபடும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் நல்லது. சின்ன வெங்காயத்தை வெட்டி வைங்கோ. மற்றது எல்லா மரக்கரையும் உங்கள்கிட்ட என்ன ஃப்ரிட்ஜுக்கு இருக்கிற மரக்கரையும் போடலாம். மற்றது நான் எல்லாம் அவிஞ்சாப்புறது காலிஃப்ளவர் போட போகிறேன். இப்போ இது வந்து லேம் ஷேங், ஆட்டுக்காலிண்ட முன் பக்கத்தை எடுத்து வெட்டி போட்டு உப்பும் மிளகுதூளும் கருவேப்பிலையும் போட்டு அவிய வச்சிருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு, இது வந்து எங்களுக்கு ஒரு 6-7 பேருக்கு தேவையான அளவு நான் செய்கிறேன் இன்றைக்கு. உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து போட்டு எவ்வளவு மரக்கறி உங்களுக்கு தேவையான மரக்கறியையும் வெட்டி போடுங்க. இந்த மரக்கறியில் தான் நீங்கள் போடணும் இல்லை, ஊர் மரக்கறியில் கணக்கு இருக்கும், அதை போடலாம். கத்திரிக்காய் போடாதீங்க. மற்றதுகளை போடுங்க. கீரையும் போடலாம். அது பெரிய கீரை துண்டா போட்டிங்கண்டா சரி. நான் இதை இப்போ பீன்ஸ் வந்து அவிய கொஞ்சம் நேரம் எடுக்கும். பீன்ஸை இதுக்குள்ளே போடுறேன். மற்றது கேரட்டையும் இதுக்குள்ளே போடணும். அவிய நேரம் எடுக்கும். பிறகு வெங்காயத்தை போடுறேன். வெங்காயத்தை வெட்டேக்க அந்த மேல் மூளை எடுத்து போட்டு, அப்போ தான் ஒண்டா கலண்டு அவியா ஒண்டா கலண்டு வரும். இப்போ இதை வந்து கலந்து விடுங்கோ. இதுக்குள்ள உள்ளியையும் இஞ்சியையும் குத்தி போடுங்கோ, இல்லாட்டி வெட்டி போடுங்கோ. உள்ளி வந்து நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா மனம் விருப்பம், குத்தி போட்டிங்கன்னா மனம் விருப்பம் இல்லாத ஆக்களுக்கு தண்டா, இல்லாட்டி வேறு எங்கேயும் வெளியால் வேலையிலுக்கு போய் சாப்பிட்றீங்கன்னா மணக்கும். ஆனால் உள்ளி குத்தி போடுறதான் நல்லம். மற்றது இஞ்சியையும் குத்தி போடுங்க. இப்போ இப்படி இஞ்சியை குத்துங்க, உள்ளியை விருப்பம்டா குத்தி போடுங்க. மற்றது கேப்சிகமை கடைசியில் போடுற ஆக்கள் போடலாம். என்றால் எங்களுக்கு கரைஞ்சாலும் பரவாயில்ல. நான் கேப்சிகமையும் ஒரு கொஞ்சத்தால் போட போகிறேன். கொஞ்சம் உருளைக்கிழங்கும் அரைவாசி இதை கொதிச்சு கொண்டு வரைக்கும் உருளைக்கிழங்க போடுங்க. மற்றது காலிஃப்ளவர் இப்போ போடக்கூடாது. எல்லாம் நல்லா வெந்தா பிறகு கடைசி 2 இதை போட்டு 2-3 கொதி விட்டுட்டு இறக்கினீங்கன்னா காலிஃப்ளவர் அப்படியே இருக்கும், இல்லாட்டி கரைஞ்சி போகும். இப்போ நான் கேப்சிகனையும் போட போகிறேன். எங்களுக்கு இதன்னா பரவாயில்லை. அதோட இடித்து வச்ச உள்ளிப்பல்லையும் இஞ்சியையும் போடுறேன். இப்போ தண்ணி காணாது. தண்ணி நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணியை எவ்வளவு உங்களுக்கு சுப்புக்கு வேணுமோ அவ்வளவு அளவு தண்ணியை விடுங்கோ கொதிக்க முன்னம்.
தக்காளி பழத்தையும் இதில் போடுங்க. நான் சின்ன சின்ன துண்டாக வெட்டி இருக்கிறேன். ஏனென்றால் பெரிய துண்டை இதுவும் பெரிய துண்டாக வெட்டலாம். ஏன் பெரிய துண்டாக வெட்டையிலேன்னா அந்த மேல் தோல் வந்து அவிஞ்சோடனே அது வந்து சுருண்டு கொண்டு வந்துடும். மற்ற உள்ளுக்கு இருக்கிறது எல்லாம் அவிஞ்சிடும். ஆனால் அந்த தோல் வந்து அவியாது, அது சுருண்டு போயிருக்கும். பெரிய துண்டண்டா வாய்க்கில் சூப் குடிக்க ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் சின்ன சின்ன துண்டாக வெட்டி போட்டிருக்கிறேன். இதுக்கு நான் 3 டீஸ்பூன் மல்லி எடுத்து வச்சிருக்கிறேன். சின்ன சீரகம் 2 டீஸ்பூன், மிளகு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு டேஸ்ட்டுக்காக தான். மிளகு நல்ல இதாக உங்களுக்கு உங்களுக்கு இருமல் தடிமன் வந்தால் இதை நீங்கள் செய்து குடிச்சிங்கன்னா உங்களோட ஃப்ளேம் வந்து தண்டை வெளியால் மூக்கால் எல்லாம் வர பார்க்கும் இந்த உரைப்புக்காக. மற்றது மிளகாய், செத்த மிளகாயும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். காஞ்ச மிளகாய், இதை முதல் சீரகத்தை சீரகத்தையும் மிளகாயையும் போட்டு முதல் நல்லா இடிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா இடிக்க தேவையில்லை, ஓரளவுக்கு இடிபட்டானா மிளகு எல்லாம் 1-2 இடிபட்டுட்டுது. இப்போ மல்லி இதுக்குள்ளே போட்டு, மல்லி வந்து கணக்கு அடிக்கக்கூடாது, அரைவாசியாக இடிபடும் வரையும் இடித்தா சரி. 2 கலர் மாதிரி வச்சு இடித்தா சரி. இப்போ நான் ஒரு புது துணி எடுத்து வச்சிருக்கிறேன். அதை ஒரு ஸ்கொயராக ஸ்கொயராகவோ ரெக்டாங்கிளாக வெட்டிட்டு ஒரு பக்கத்தில் அப்படி 2 இதாக நடுவில் வெட்டாமல் 2 பீஸை வெட்டி வச்சுருக்கிறேன். இதுக்குள்ள இதை கொட்ட போகிறேன். நான் இடித்தா இது பார்த்திங்கன்னா தெரியும். என்ன மல்லி எல்லாம் பெருசாக அரைவாசி அடிபட்டால் சரி, சிலதுகள் அரைவாசி அடிபடாது. அரைவாசியாக இடிபட்டால் சரி. மற்றது மிளகு சீரகம் எல்லாம் ஓரளவுக்கு இடிபடணும். மற்றது மிளகாய் இதுவும் இப்படி இடிச்சிட்டு நான் இடுக்கிட்டு இதால் சுற்றி கட்ட போகிறேன். அவ்வளவுதான். இது பொட்னியாக கட்டிட்டேன். இதை நான் சூப்புக்கு போட போகிறேன். இப்போ இதை சூப்புக்கு போடுடுங்க. ஏன் இப்படி செய்கிறேன்னா இந்த மிளகு மல்லி சீரகம் வந்து வாயில் கடிபடாமல் இருக்கும், பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். அதால் இப்படி செய்கிறேன். இப்போ இதிலெல்லாம் கொஞ்சம் அவிஞ்சு கொண்டு வந்துட்டுது. அப்போ உருளைக்கிழங்க போட போகிறேன். உருளைக்கிழங்கையும் போட்டு கொஞ்சம் தண்ணியும் விட போகிறேன். தண்ணி காணாது, சிலருக்கு சூப் மட்டும்தான் விருப்பமாக இருக்கும். அதால் தண்ணியை கொஞ்சம் விட போகிறேன். நான் சுடுதண்ணி தான் விடுறேன். சுடுதண்ணி இந்த தண்ணி வந்து மூடின மாடி மரக்கறி எவ்வளோ போடுறீங்களோ அதை மூடின மாடி இருந்தால் சரி. இப்போ நான் எல்லாம் மிதண்டி கொண்டு வரைக்க உருளைக்கிழங்கு அவிஞ்சா பிறகு கோலிஃப்ளவரை போட்டுட்டு 2 கொதியில் நான் ரக்குவேன். இப்போ மூடி விட போகிறேன்.
உப்பு தூள் எல்லாம் உருளைக்கிழங்கு அவிஞ்சா பிறகு பாருங்கோ, பார்த்துட்டு பேர்ந்து தான் நீங்கள் கிறக்கணும். காலிஃப்ளவரை போட்டுட்டேன். காலிஃப்ளவரை போட்டுட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் பெப்பர் சீரகத்தூள் சேருங்கோ. அதை ப்ரெட்டோடு நீங்கள் பரிமாறலாம். எந்த சேனலுக்கு இப்போ தான் முதல் வாரனீங்களா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கோ. பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கோ. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கோ.